Hi guys. Uh, Introduction and working with Windows 10. இது வந்து நாம போன வீடியோல வந்து கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு வந்து அதனுடைய அந்த கன்டினியூட்டி தான். ஸோ வாங்க அந்த தொடர்ச்சியா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 10 விண்டோஸ் 10 உடைய பொதுவாக வந்து நீங்கள் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை வந்து எப்படி சோர்ட் பண்ணுறது, எப்படி அந்த எங்களோட டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற அந்த தகவல் இதில் இந்த ஸ்லைடில் போட்டுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஃபைல்ஸை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஒரு ஃபோல்டரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி நேம் பண்ணுறது, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போடுறது. ஏதாவது இப்போ எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணி போய் ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதில் எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஃபோல்டருக்கு அக்சஸ் பெர்மிஷன்ஸ் எல்லாம் செய்யலாம். டிலீட் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சோர்ட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாவில் இருக்குதுன்றதை தான் இவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இப்போ டிலீட்டிங் ஃபைல்ஸ்னால் ஒரு ஃபைலை டிலீட் பண்ணுறது, இதில் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். ஒரு மொபைல் ஃபோன் யூஸராக இருந்தால் கூட விண்டோஸ்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுவீங்க, அதே மாதிரி நிறைய இருக்குது தானே. இப்போ ரீநேம் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு செய்யலாம். இப்போ அதே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த விண்டோஸ் 10லேயும் இருக்குது. அதை தான் இவங்க வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் கோட்டானான்றது வந்து ஒரு சர்ச், விண்டோஸ் 10ல் வந்து சர்ச்சுக்கு வந்து அவங்க வச்ச பேர் தான். நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். தேவைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ப்ரீஃபாக சொல்கிறதா இருந்தால் இந்த சர்ச்சுக்கு வச்ச பேர் தான் வந்து கோட்டானா. நார்மலாக விண்டோஸ் 10ல் இப்போ நான் விண்டோஸ் 11 பாவிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட்டானான்ற ஆப்ஷன் இல்லை. சர்ச்சில் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வேர்டுன்னு அடிச்சோம்னு சொன்னால் வேர்டு எடுக்கலாம். அதே போல் வந்து இப்போ நான் ஜூம் அப்ளிகேஷன்ஸ் வேணுமெண்டா இசட் அடிச்சுன்னா ஜூம் வந்துடும். இந்த மாதிரி சர்ச் யூஸ் பண்ணுறது வந்து எதையாவது ஒன்று தேடி எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி. ஸோ கோட்டானா வந்து இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் உங்களோட எக்ஸாமில் சில நேரங்களில் கேட்கக்கூடும். ஸோ அதால் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோட்டானான்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எப்படி சிரி மாதிரி ஒரு அமேசான் இந்த அலெக்சான்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ அலெக்சான்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அலெக்சா வந்து உங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு தரும். அந்த மாதிரி ஒன்று தான் அவங்க வச்ச பேர் தான், அந்த சர்ச்சுக்கு வச்ச பேர் தான் அந்த கோட்டானன்ற பேர். ஸோ அதில் ரொம்ப நீங்கள் யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூஸ் த சர்ச் பாக்ஸ் ஆன் த ஸ்டார்ட் மெனு. இந்த சர்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு படம் போட்டிக்கிறாங்க. ஸோ நான் இதில் காட்டின மாதிரி இந்த சர்ச்சில் நான் ஏற்கனவே காட்டினேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கும்னு சொன்னால் இந்த வேலைகளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிய நீங்கள் அதுகளை செஞ்சு பாருங்கள். ஒருக்க சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி எதுவும் வருது, அவங்களோட ஃபைல்ஸ்கள் ஞாபகம் இருந்தால் அந்த ஃபைலை தேடி பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து விண்டோஸ் 10ல் வந்து யூஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான முறையில் க்ரியேட் பண்ணலாம்னு போட்டிக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டாண்டர்ட் யூசர், சைல்டு, கெஸ்ட், இந்த மாதிரி எங்களுக்கு யூஸ் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அட்மினிஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் இருக்கிற என்ன வேலை வேணாலும் செய்யலாம். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் முழு உரிமையும் இருக்கும். என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து, அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணுமெண்டா போடலாம். ஸ்டாண்டர்ட் யூஸர் ஒருத்தரை க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி இப்போ நான் உதாரணமாக எங்களோட ரவின்ற ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸரை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அதில் கேட்கும், ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுற நேரமே கேட்கும் வந்து இவர் வந்து என்னது அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஸ்டாண்டர்ட் யூஸராக, சைல்டாக, இவர் கெஸ்ட்டான்னு சொல்லி கேட்கும். அப்போ எனக்கு சொல்லலாம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸர். ஸோ ஓகே, ஸ்டாண்டர்ட் யூஸரை போட்டு நான் செஞ்சுட்டேன்னு சொன்னால் ரவிக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நான் வந்து பிளாக் பண்ணணும். ஸோ எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் இந்த வேலையை செய்யலாம், ஸ்டாண்டர்ட் யூஸருக்கு அந்த வேலையை செய்யலாது. அதே போல தான் சைல்டும். எங்களுக்கு தேவைண்டா சைல்டு வந்து எவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் எவ்வளோ நேரம் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் அவங்களுக்கு கேம்ஸ் விளையாடலாம், இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம்.
அதேபோல் கெஸ்ட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நெட் கெஃபே நடத்துகிறீங்க. ஸோ யார் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது, என்ன மாதிரியான ஆட்கள் வருவாங்கன்னு. அப்போ ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பிசி வச்சுருப்பீங்க, நீங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி செய்கிறது. ஸோ அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் த்ரூ அவங்க போய் அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு போகலாம். ஸோ ரொம்ப 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 லிமிட்டடான அக்சஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். பெரிய வேலைகள்லாம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய இயலாது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் இது கேட்டகரிஸ். எனக்கு 10 கெஸ்ட் அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் யூஸரை பொறுத்த வரைக்கும் ரவின்ற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஜார்ஜ்னு செய்யலாம், ஜான், இப்படி வேணுமான உங்களோட எத்தனை பேர் வேணுமோ அத்தனை மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஸோ எல்லா அக்சஸும் இருக்கக்கூடிய டோட்டல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சிஸ்டம் செட்டிங் ஆப், இந்த கண்ட்ரோல் பேனல். இப்போ இதில் வந்து நாங்கள் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நான் என் பிசியில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸையும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் இது பண்ணலாம். அதாவது ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, உங்களோட ஃபோனில் கூட நீங்கள் செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கும், அதே செட்டிங் தான். அதே போல் கண்ட்ரோல் பேனல், நான் இப்போ சர்ச்சில் தான் சர்ச் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போகலாம். இந்த கண்ட்ரோல் பேனலில் கூட டிவைஸை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். யூஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அட்மின் யூசர் வேணுமென்ற அட்மின் யூசர் செய்யலாம். இப்போ இது வந்து எந்த ஒரு லோக்கல் அக்கௌண்ட், நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் வேணுமென்ற க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் போய் செய்யலாம். ஸோ இதுதான் அதில் பேசிக் ஐடியா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இதுகளை செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்செக்ஷன் தான் வந்து யூசேஜ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் லீகல் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஐசிடி. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது ஒருக்கா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியால் தந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சரி கேட்டு இந்த ஸ்லைட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டை வாசிக்கோங்க. இதிலேருந்து என்னென்ன நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி எனிவே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. கம்ப்யூட்டர்ஸ் அட் ஒர்க். The computer has become an essential for almost all workplaces. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ன்றது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு 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 விஷயமா ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஒரு இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமா இருந்தாலும், ஒரு பாடசாலையாக இருந்தாலும், லைப்ரரியாக இருந்தாலும், போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும், நீங்கள் எங்கேயுமே கம்ப்யூட்டர் இல்லாத இடத்த பார்க்க இயலாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. டிபிக்கல் யூசஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். பொதுவான யூஸ், அதாவது தேவைப்பாடு, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதில் தான் வந்து சப்பாக போட்டுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறது, டேட்டாஸ்களை வச்சுக்கொள்வது, கஸ்டமரோட டேட்டா. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தேன்னு சொன்னால் யார் யார் கஸ்டமர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க, எங்களோட வீட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், எவ்வளோ சேல்ஸ் போகுது, எவ்வளோ எங்களுக்கு ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது. அதே மாதிரி கம்யூனிகேஷன், இமெயில் அனுப்புறதுக்கு, வெப்புக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொள்ளலாம். சேட் பண்ணுறது, ஜூம். இப்போ நான் யூடியூப்பில் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணி இதை நான் போடுறேன். நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஆஃப்லைன் போயிட்டுருவேன். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. இப்போ டிபிக்கல் யூசஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்னு கேட்டால் நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். நெட்வொர்க்கிங், நாங்கள் ஏற்கனவே நெட்வொர்க்கிங் பாடம் படித்தோம். அப்படி இல்லாட்டி வீடியோ போய் பாருங்கள். நெட்வொர்க்கிங் பார்ட் 3ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணிக்கொள்ளலாம். நெட்வொர்க்கிங் த்ரூ டேட்டா ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அதை விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதே போல் ரிசர்ச் ஒர்க், ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க நீங்கள், ஒரு மனித உடல்கள் அதனுடைய ரிசர்ச், ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறாங்க, அந்த ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கம்ப்யூட்டர் தேவை ரிசர்ச்கள் பண்ணுறதுக்கு. ஆடியோ வீடியோ பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ஆடியோ ப்ளே பண்ணலாம். ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட இந்த காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் வந்து செய்கிறது இல்லை மியூசிக். ஸோ அதெல்லாம் செய்கிறது, வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயம் போட்டிக்கிறான். ப்ரோசஸ் சிமுலேஷன், ஒரு விஷயத்தை செஞ்சு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் மாதிரி சிமுலேட் பண்ணி பார்க்குற மாதிரியான வேலைகள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு கார் ஓட்டி பார்க்குற மாதிரியான நிறைய அந்த
சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு பார்க்குறது நெறைய. இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி. சில விஷயங்கள் நீங்க செஞ்சு பார்க்க இயலாது. இப்ப இந்த சிமுலேஷன் மாரியான விஷயம் செஞ்சு பார்க்க இல்லாட்டியும், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள ஞாபகம் வச்சு அத முதல்ல எழுதிக்கோங்க உங்களோட எக்ஸாம் வரக்கூடிய நேரத்துல. அதே மாரி இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர். ஆ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிய கூட்டிக் கொள்ளலாம். ப்ரொடக்டிவிட்டின்னா எங்களுடைய டெய்லி நாம செய்யக்கூடிய வேலைகள வந்து ஸ்பீட் பண்ணிக் கொள்றது. ஸோ, அதுல வந்து எப்படின்னு சொன்னா, நீங்க கையில ஒரு பில் போட்டுக் கொண்டு இருப்பாங்க. கடைக்கு போனீங்கன்னு சொன்னா பில் போடுவாங்க. ஆ இப்பல்லாம் வந்து சிஸ்டத்துல தான் போடுவாங்க. பார்கோட ரீட் பண்ணான்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வாங்கக்கூடிய பொருள் என்ன, ஒரு ட்ரிங்க் பாட்டில் வாங்குனீங்கன்னா, ட்ரிங்க். ஓகே. அடுத்து வந்து நீங்க வாங்கக்கூடியது வந்து ஒரு பருப்பு 1 கிலோ வாங்கினீங்கன்னு சொன்னா, பருப்பு 1 கிலோவுக்கு ஒரு பார்கோடு வச்சிருப்பான். அப்ப நீங்க டைப் பண்ணிக்கொண்டு இருக்க தேவையில்ல. பில் போட்டுக்கொண்டு இருக்க தேவையில்ல. நீங்க எ ட எம் அ ஒவ்வொன்டையும் ஸ்கேன் பண்ணி முடிய உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப பருப்ப 2 முறை ஸ்கேன் பண்ணான்னு சொன்னா, ஓகே 1 கிலோ பருப்புட அ 2 ஆட்டோமேட்டிக்காவே அதுல ஆட் ஆயிக்கொள்ளும். நான் 2 முறை எழுத தேவையில்ல. 2 முறை அத பெருக்கி போட தேவையில்ல. ரூ. 100 ஒரு பாக்கெட்டா இருந்ததுன்னு சொன்னா, ரூ. 200ன்னு போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அத செஞ்சு தரும். அதான் இன்கிரீசிங் புரொடக்டிவிட்டி. ஸோ அடுத்தது வந்து யூசேஜ் ஆஃப் ஐசிடி இன் டிஃபரெண்ட் செக்டர்ஸ். இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தல. ஒவ்வொன்னா விளம்பரப்படுத்தினா இன்னும் டைம் போகும். இது ஈஸியா கூட ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பாஸ் பண்ணி பாருங்க. பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், ஏர்போர்ட், அ இப்படி மெடிசின், ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க இதெல்லாம் ஈஸியா ஒன் டைம் பெருசா ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்ல. யூசேஜ் ஆஃப் யூ எங்கெங்க என்னென்ன இடத்துல வந்து இந்த மாரி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க சும்மா ஒரு ரேண்டமா ஒரு இடத்த எழுதினா கூட, ஸோ அதுக்குள்ள வந்துரும். போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டா கூட அதுலயும் கம்ப்யூட்டர் இருக்க தான் செய்யும். ஸோ அத பெருசா நீங்க வொரி பண்ணிக்கொள்ள தேவையில்ல. ஹாஸ்பிட்டல்ன்னு போட்டாலும், பேங்க்ன்னு போட்டாலும் ஈஸியா எழுதிட்டு போயிட்டுறலாம். ஸோ இதுதான் யூசேஜ் ஆஃப் ஐசிடி இன் டிஃபரெண்ட் செக்டர்ஸ். அந்த செக்டர்ஸ் என்னென்னன்னு கேட்டு வந்தேன்னா ஈஸியா எழுதிட்டு போங்க. ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன்ல. எஜுகேஷன்ல வந்து எப்படியெல்லாம் ஆ வந்து இது யூஸ் ஆகுது. ஆப்வியஸ்லி சப்ஜெக்ட். இப்ப நாங்க சப்ஜெக்ட்டா படிச்சு கொண்டிருக்கிறோம் ஐசிடிய. அதேபோல வந்து மீடியம் ஆஃப் நாலேட்ஜ் எக்ஸ்சேஞ்ச். இப்ப நான் வந்து என்ன நாலேட்ஜ வந்து உங்களுக்கு தாரேன். ஸோ அதுக்கு உதவுது. ட்ரெடிஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு வந்து உதவுது. சர்ச் பண்றதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு. இப்ப இதுவும் ஒரு லேர்னிங் மெத்தட் தான். பிரசன்டேஷன் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரசன்டேஷன நான் பார்த்து செய்றேன். ஸோ பிரசன்டேஷன் செய்றதுக்கு கம்ப்யூட்டர் உதவுது. அதேபோல வந்து லேர்னிங் உடைய அட்வான்டேஜ் என்ன? காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இப்ப நான் இந்த வீடியோ செய்றேன். ஆம், இப்ப இதே வந்து நான் பிசிக்கலா கிளாஸ் போட்டு செய்றதா இருந்தேன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காஸ்ட். ஒருத்தருக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி எடுக்க வேண்டி வரும். இப்ப இதே நான் அ எனக்கு ஒரு ஃப்ரீ டைம்ல நான் செய்றதால, இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்குது. ஒரு ஃப்ரீயா உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்குது. ஸோ அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு தேவையில்ல. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்ல. நீங்க விரும்பின இடத்துல இருந்து பார்க்கலாம். வேண்டிய டைம்ல பார்க்கலாம். ஸோ அதால தான் போட்டிக்கிறான் பாருங்க. சேவ் டைம் வித்தவுட் சாக்ரிஃபைசிங் குவாலிட்டி. குவாலிட்டியும் இருக்குது. டைமும் சேவ் ஆகுது. நீங்க வந்து அ எந்த ஒரு குவாலிட்டி டிஃபரன்ஸும் வாரதில்ல. ஆ அதாவது இந்த ஆன்லைன்ல படிக்கிறதால, லேர்னிங் படிக்கிறதால. மினிமைஸ் இன் ட்ராவல் காஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க எங்க வேணா இருந்து பார்த்துக் கொள்ளலாம். ஸோ நீங்க எங்க இருந்தும் உலகத்துல எங்க இருந்தாலும் இத பார்த்துக் கொள்ளலாம். ஆ ஸோ இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், கன்சிஸ்டன்ட் கோர்ஸ் டெலிவரி இதெல்லாம் ஒருக்கா பார்த்து ஒரு ஐடியான்னு எடுத்துக்கோங்க. அதேபோல இப்ப நீங்க தமிழ்ல படிக்கிறீங்க. ஆனா உண்மையிலே இங்கிலீஷ்ல எழுதணும். நெறைய பேர் வந்து ஐசிடி ஃபெயில் ஆறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐசிடி இல்லாம உங்களுக்கு டிகிரிய தரமாட்டாங்க. இந்த சப்ஜெக்ட் செய்ற அதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடைக்காது. ஸோ அதால வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதவே வேணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் விளங்கலன்னு சொன்னா, இந்த கன்சிஸ்டன்ட்ன்ற வேர்ட் விளங்கலையா? இத காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போயிட்டு இது என்னன்னு சொல்லி இந்த வேர்ட தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பாருங்க. இண்டிவிஜுவல் என்ன விளங்கலையா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன விளங்கலையா? அத ஒரு டிக்ஷனரி ஒண்ணு சரி வச்சு, அத பார்த்து அத விளங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எழுத போறது இங்கிலீஷ்ல. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல எதுவும் விளங்கலாட்டி, அத ஒருக்கா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அத விட்றாதீங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் பாஸ் ஆனீங்கன்றா தான் வந்து உங்களுக்கு அந்த டிகிரி கிடைக்கும். இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காகவே நீங்க போட்ட மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் வேஸ்ட் பண்ணிறாதீங்க.
அடுத்து வந்து ஐசிடி இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய விஷயம் கதைச்சிட்டேன். ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐசிடி வந்து உதவுது. ஆன்லைன் ஷாப்பிங், எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ். நீங்கள் இப்போ போனீங்கன்னு சொன்னால் ஒரு கார்டில் நீங்கள் ஈஸியாக பே பண்ணிட்டு போயிட்டுடலாம். ஈஸி கேஷ், இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களை சுற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஐசிடி வந்து பிஸ்னஸில் எப்படி என்ன மாதிரியெல்லாம் உதவுதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ஐசிடி இன் பேங்கிங், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் தேவைன்னு சொன்னால் எனக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு நான் பேங்க்குக்கு போய் ஸ்லிப் எழுதி கொண்டு இருக்க தேவையில்லை. எந்த அப்ளிகேஷன் த்ரூ போட்டுக்கொள்ளலாம். ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன். அதே போல் வந்து ஐசிடி இன் மெடிசினில் வந்து என்ன மாதிரியெல்லாம் உதவுது, எப்படியெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஆர்டிகல்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், இதெல்லாம் பார்க்குறது மூலயமா என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் படித்து அது உதவுது. ஐசிடி வந்து மெடிசினுக்கும் உதவுது. ஸோ அதை நீங்கள் அப்படி எழுதினீங்கன்னா சரி. அதுதான் அது டெஃபினிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. நிறையா வந்து இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்கிறதால அதை பார்த்து படிக்கலாம்னு சொல்லி. அடுத்து வந்து ஹெல்த் சேஃப்டி என்வாயன்மெண்ட் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களோட ஹெல்த்தும் உங்களோட சேஃப்டியும் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்ன்ற விஷயம்தான் இந்த ஸ்லைடில் போட்டிக்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த நீங்கள் ஒழுங்காக சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒழுங்கான சீட்டிங் இருக்கணும், ஒழுங்கான லைட் இருக்கணும், அதே போல் வந்து ஒழுங்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்ய நேரம் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒழுங்கான ஒரு சேர் இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு இடுப்பு வலி, அதே போல் கையில் வலி, நீங்கள் இருக்கக்கூடிய விதங்களில் சில நேரம் மாறலாம். லைட்னிங், சிலவங்க இருட்டான ஒரு ரூமில் இருப்பாங்க, கீபோர்டில் இருக்கிற டைப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒழுங்காக விளங்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எழுதணும். ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் எழுதணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம், என்னென்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒன்று தான் வந்து ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட். எங்களுக்கு சில நேரங்களில் ஃபிசிக்கல், எங்களுடைய உடல் ரீதியான ஒரு கம்ஃபர்ட் இல்லாத தன்மைகள் வரலாம். ஸோ அதுதான் ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒழுங்காக உட்காந்து வேலை செய்ய முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரலாம் ஃபிசிக்கலி. கை வலி, கால் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ விஷுவல் டிஸ்கம்ஃபர்ட், எனக்கு கண்ணுக்கு ரொம்ப அழுத்தம் தருவது, கண்ணு தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் பார்க்குறதால எனக்கு வந்து தலைவலி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். விஷுவல் த்ரூ வரக்கூடிய விஷயங்கள். ஸ்ட்ரெஸ், அதே போல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு ஸ்க்ரீனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மன அழுத்தங்கள் ஏற்படலாம், ஃபேட்டிக், சோர்வு ஏற்படலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரியான விஷயங்களை வந்து என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு வேர்ட் புரியலைன்னா கட்டாயம் அதை என்ன செய்யுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஃபேட்டிக்ன்றது என்னன்னு விளங்கலையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இதனுடைய ஸ்பெல்லிங்ஸையும் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் எழுதிடுங்க. ஸோ அடுத்து வந்து இன்னும் போட்டிக்கிறான், ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், பெயினோ இன்ஜுரி. சில நேரம் வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் இல்லை, வலி, சில நேரம் என்ன சொல்கிறது, காயங்கள் கூட ஏற்படலாம். சில நேரம் இடுப்பு வலி மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பேக் பெயின். கம்ப்யூட்டரில் நிறைய நேரம் அந்த சீட்லேயே உட்காந்து இருக்கிறதால நிறைய பேருக்கு பேக் பெயின் வருது. ஸோ அந்த பேக் பெயின் எல்லாம் வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் போட்டிக்கிறான் திரும்பவும், மசில் டிஸ்கம்ஃபர்ட், ஸ்டிஃப்னஸ், பர்னிங் சென்சேஷன், வீக்னஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் இதுகள் வரும், பெயின், இது வலி, இந்த மாதிரியான விஷயங்கள், இதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னலாம் வருமென்று சொல்லி. ஸோ இதுகளை நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னாலே இப்போ இதில் பேக் பெயின் இல்லை. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் சில விஷயங்களை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அதை எழுதிட்டு போயிட்டுடலாம். அதே போல் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம், இது வந்து இந்த மவுஸ் வந்து பாய்க்கக்கூடிய நேரத்தில் கீபோர்டை ரொம்ப நேரம் நேரத்தில் வரக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நரம்பியல் சார்ந்த ஒரு ஒரு நோய்.
ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னேன் பேக் பெயின், நெக் பெயின், கழுத்துல வலி வரலாம். சிலவங்க அந்த ஒரே பொசிஷன்ல இருக்கிறதால கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் வரலாம். அதுக்கான அந்த படங்கள் தான் போட்டிக்கிறாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னு சொல்லி சரியான முறை. ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய பிழையான முறையும், சரியான முறையும். எத்தனை பாகையில உங்களுடைய உடம்பு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு சரியா ஒரு இன்னும் கூட நேரம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள நீங்க நீக்கிக் கொள்ளலாம். அதேபோல சொல்லுவாங்க, ஒவ்வொரு 1/2 அன் ஹவருக்கும் 5 மினிட்ஸ் கண்ணுக்கும், கைக்கும் ரெஸ்ட் குடுக்க சொல்லி, இந்த மாரியான விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து விஷுவல் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ சில நேரம் வந்து அந்த விஷுவல் ரீதியா நான் ஏற்கனவே சொன்னேன் நான். கண்ல வந்து கண் வலி வரலாம். கண்ணீர் வரக்கூடிய அந்த இதுகள் வரலாம். கண் காய்ந்து போறது, அதுகள் தான் எழுதிக்கிறாங்க. ப்ளர் ஆகுறது, கண் விளங்காம போறது. ப்ளர் ஆகும். சில நேரங்கள்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுத்தா தான் திரும்ப கண் விளங்க தொடங்கும். ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இவங்க போட்டிருக்கிறாங்க ப்ரிகாஷன்ஸ். இதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நாங்க எடுக்கலாம்னு சொல்லி. ஆ அந்த வொர்க் என்வாயர்ன்மென்ட் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரியான முறையில அட்ஜஸ்ட் பண்றது, விஷுவல் ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு விஷன் தெரப்பியோடு செய்றது. ஒரு சரியான லென்ஸ் யூஸ் பண்றது. எங்கட கண்ணாடி போடலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில. இப்போ ப்ளூ லைட் ஃபில்டர் கண்ணாடி வந்திருக்குது. ஸோ ப்ளூ லைட் என்ன செய்யலாம்? ஃபில்டர் பண்ணலாம். ஸோ எங்கட கண்ணுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகள தடுக்கலாம். அதே மாரி ஸ்ட்ரெஸ் நெறைய நேரம் வொர்க் பண்றதால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸோ வொர்க்கிங் இன் அ சிட்யூவேஷன் தட் இஸ் புவர்லி செட் அப் ஃபார் த வொர்க் பீயிங் டன். சில இடங்கள் இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் சேர போட்டு யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி புவரான ஒரு அ செட்டப் நான் வச்சிருந்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தொடர்ந்து வேலை செய்றதுக்கு. ஸோ இந்த விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மவுஸ், மானிட்டர் அண்ட் கீபோர்ட். எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி அ ஒரு மவுஸ், கீபோர்ட் அதேபோல மானிட்டர். ஸோ சரியான முறையில வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இந்த மெத்தட்ஸ தான் இதில போட்டிக்கிறாங்க. ஷோல்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஆ ஆர்ம்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் போட்டிக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து ஒருக்கா வாசிச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து விளங்கப்படுத்துற ஒரு விஷயம் இல்ல. வாசிச்சாலே உங்களுக்கு சாதாரணமா புரிஞ்சிரும். ஸோ அத ஒருக்கா பார்த்து, இத பாஸ் பண்ணிட்டு சரி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு விஷயம். இதுவும் அப்படித்தான் படங்கள் போட்டிக்கிறாங்க. இத வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு மவுஸ் தான். இந்த 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 போட்டிருக்கிறது வந்து ஒரு மவுஸ். இப்படி இந்த மாதிரியான மெத்தட்ல மவுஸ் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில, ஒரு ட்ரெடிஷனல் மவுஸ் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில, வரக்கூடிய பிரச்சனைகள இந்த மாரி மவுஸ் யூஸ் பண்ணா, அந்த கை இருக்கிற பொசிஷன பார்த்தீங்கன்னு சொன்னா, வித்தியாசமான ஒரு பொசிஷன் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் காசு கூட வரும். விலை கூடின ஒரு ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து ஒரு ரூ. 500க்கு எடுக்கிறதா இருந்தா, இது வந்து ஒரு ₹2000 வரும். ரூ. 2000 மாதிரி வரும். இந்த மாதிரியா எடுக்கிறதுக்கு. ஸோ, அதால நெறைய பேர் இத யூஸ் பண்றதில்ல. விலை கூடுன காரணமாக. ஆனா, நீங்க நெறைய நேரம் யூஸ் பண்றதா இருந்தா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹவருக்கு மேல சார் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவேனா இருந்தா, நீங்க இந்த மாதிரியான ஒரு மவுஸ் யூஸ் பண்றது தான் நல்லது. ஸோ, அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொசிஷன் பொசிஷன் நல்ல நல்ல பொசிஷன் ஒண்ணு இதில கிடைக்கிறதால உங்களுக்கு இந்த கையில ஏற்கனவே மேல நான் பார்த்தோமே ஒரு சிண்ட்ரோம் உண்டு அந்த மாதிரியான நோய் வாரது தடுக்கிறதுக்கு தான் இந்த மாரி மவுஸ் செஞ்சுக்கிறாங்க. அடுத்த மானிட்டர் சரியான பொசிஷன்ல இருக்கணும். எவ்வளவு அ ஐ லெவல் வந்து எவ்வளோ கேப் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18 டூ 24 இன்ச்சஸ் வந்து நீங்க எவேல இருக்கணும். ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்களா வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு என்ன செஞ்சிரும் விளங்கிடும். இந்த ஸ்க்ரீன வந்து கிளியரா வச்சிருக்கணும். டஸ்ட் இருக்கக்கூடாது. சரியான ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கணும். சிலவங்க இருப்பாங்க, ரொம்ப ஜூம் ஆயிருக்கும். இந்த மாரி ஜூம்ல இருக்கும் கம்ப்யூட்டர். இல்லாட்டி ரொம்ப வந்து ஜூம் அவுட் ஆயிருக்கும். அப்ப ரொம்ப வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த 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 ஜூம் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் சரியா இருக்கணும். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ன்னு இருக்குது. இப்ப இதுல வந்து எனக்கு தேவண்டா வந்து என்ட லைட்ட இப்ப நீங்க உங்களோட உங்களோட ஃபோன்ல கூட வந்து ஸ்க்ரீன்ல லைட்ட வந்து கூட்டி குறைக்கலாம். ஸோ அதே தான் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன எப்படியெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுல பெட்டர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ, அதே தான் மானிட்டர்லயும். அத ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னு சொன்னா, ஈஸியா உங்களுக்கு இத இத ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கீபோர்ட் அதே மாதிரி தான் கீபோர்டும். கீபோர்ட் பாய்க்கிற நேரத்தில வந்து எப்படி டைப் பண்ண நேரத்தில கை எப்படி இருக்கணும், ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். ஷோல்டர வந்து ரொம்ப இது பண்ணி கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடாது.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டிக்கிறாங்க. இதை வாசிங்க, வாட்சி விளங்கடுங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸில் எதுவும் கஷ்டம் இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் அதை சும்மா வாட்சிட்டு விட்டுட்டு போகாமல் அது என்னன்னு சொல்லி ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சரி, கூகுள் ட்ரான்ஸ்லேட் சரி யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் எப்படியெல்லாம் உட்காரணும், ஒரு மானிட்டர் எவ்வளோ டில்ட் ஆகிருக்கணும், எத்தனை பாகையில் இது வளைஞ்சிருக்கணும், அப்படி இது சிலவங்க நின்றுட்டு யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க உட்காந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிகளில் கூட இப்போ எப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த மேசையை உயர்த்தி கொள்ளலாம், நின்று கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சீட் ஹைட், கீபோர்ட் ஹைட் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிருப்பீங்க. பொதுவாகவே இப்போ கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் எல்லாம் அப்படி தான் வருது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மானிட்டரும் அதே மாதிரி தான் வருது. லேப்டாப்லேயும் நீங்கள் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதை தான் இதை போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரால் வந்து என்ன என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன நன்மை? ஸோ அந்த பேப்பர் வந்து என்ன பேப்பர்லெஸ்ஸாக இருக்குது. அதே போல் வந்து இது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதால வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன நன்மைன்னு இல்லை, என்வாயன்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது தான் இவங்களோட இந்த நோக்கம், இந்த ஸ்லைட நோக்கம். ஸோ வந்து கோ பேப்பர்லெஸ். பேப்பர் வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு தேவை இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் போடணும். ஸோ அது ஒரு ரூலாக வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஸ்க்ரீன் சர்வர்ஸ் நாங்கள் எழும்பி போகிறதா இருந்தேன்னு சொன்னால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிற மாதிரியோ அல்லது ஸ்க்ரீன் சர்வர்னு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ கொஞ்சம் எனர்ஜி கூடுதலாக போகும், கரண்ட் பில் வர்றது வந்து குறவாக இருக்கும். ஸோ டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு போங்க, மானிட்டர் டேர்ன் ஆஃப் பண்ணுங்க, அதுதான் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாட்டி கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய சூழலை வந்து என்ன செய்யும், பாதிக்காதுன்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிடி டிவிடியை விடவும் சிடிஎல்லாம் ரைட் பண்ணிங்கன்னா ஒருக்க தான் யூஸ் பண்ணலாம், அது திரும்ப திரும்ப அதுக்கு மேலே உங்களோட டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணலாது. ஆனால் யூஎஸ்பி டிரைவ் ஒன்றா இருந்தால் அதில் வந்து என்ன செய்யலாம், அழிச்சிட்டு நீங்கள் திரும்ப டேட்டா போடலாம். சிடியாக இருந்தால் இயலாது. ஸோ அதால் நிறைய சிடி என்ன செய்யும், நீங்கள் உற்பத்தி பண்ண வேண்டி வரும், அதை வீசுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப அது குறைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளாஷ் டிரைவ் தான் போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு கேட்பாங்க எப்படி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூசேஜில் எப்படி உங்களோட சூழலை வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி புது கம்ப்யூட்டர் வாங்காமல் அந்த பழைய கம்ப்யூட்டரை வீசி போடுறது, அப்போ நிறையா அது குப்பையாக வந்து என்ன செய்யுது, சூழலில் போய் சேரும். அதை விட உங்களோட பழைய கம்ப்யூட்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதுதான் போட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து இன்ட்ரொடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஹேக்கர்ஸ் எங்களுடைய டேட்டாவை திருடுறது, இப்போ ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்டை திருடுறது, இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். ஸோ இது 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 சம்மந்தப்பட்ட தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு ஸ்லைட் தான் இது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய அந்த கம்ப்யூட்டரையோ டேட்டாவையோ வந்து கட்டாயம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ அதில் வந்து பாசிபிளாக நடக்கக்கூடிய அட்டாக்ஸ், என்ன மாதிரியான அட்டாக் நடக்கும், ரெக்கார்ட் கீ ஸ்ட்ரோக் அப்படின்டா வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைப்பிங் வேலையில் நிறைய செய்வீங்க. இப்போ இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து இந்த கீ ஸ்ட்ரோக் நாம் டைப் பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன மாதிரி டைப் ஆகுதுன்றதை வந்து ஒரு நோட் பேட் எங்களுக்கு தெரியாமல் எங்களோட பேக்ரவுண்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், டேட்டாவை திருடக்கூடிய ஆக்கள் வந்து கீ ஸ்ட்ரோக் ஒரு கீ லாகர் ஒன்று மாதிரியான சாஃப்ட்வேரோ இல்லாட்டி ஒரு டிவைஸோ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு யூஎஸ்பி மாதிரி. எங்களுக்கு தெரியாது, எங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு யூஎஸ்பி மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ளக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யலாம்னா எங்களோட கீ ஸ்ட்ரோக்ஸ் நாங்கள் டைப் பண்ணதை எடுக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் டைப் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு நோட் பேடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து என்ன செஞ்சிருக்கும், சேவ் ஆகிருக்கும். இப்போ அதை திறந்து பார்ப்பாங்க. திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு யூசர் நேம் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு பாஸ்வேர்டு இருந்தால் அவங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்டு. உதாரணமாக ஒருத்தர் டைப் பண்ணி கொண்டே இருக்கிறாரு, இப்போ அவருக்கு திடீர்னு இமெயில் போகிறாரு, அவரோட பேர் வந்து இப்போ ravi@gmail.comனு வைப்போமே, அவர் ravi@gmail.comன்றது அந்த ஃபைலில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அதை தொடர்ந்து அவர் என்ன செய்வார், அடுத்து பாஸ்வேர்ட் தான் டைப் பண்ணுவார். அவரோட பாஸ்வேர்டு வந்து ravi123 இருந்தால், ஸோ ஓகே அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க ravi@gmail.comன்றது யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ
இந்த மாதிரியான டைப்பிங்ல வந்து என்ன செய்யறது, ஒரு ஒரு சாஃப்ட்வேரோ இல்லாட்டி ஒரு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸையோ வச்சு இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க. கீ ஸ்ட்ரோக்ஸை வந்து கண்டுபிடிச்சி உங்களுடைய டேட்டாவை திருடக்கூடிய வேலைகள் செய்வாங்க. அதுதான் ரெக்கார்டிங் கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்திருக்குது பாசிபிள் அட்டாக்கு கீழே. அதே மாதிரி சென்ட் ஸ்பேமோ ஃபிஷிங் இமெயில்ஸ். அது எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ வவுச்சர் வின் பண்ணியிருக்கீங்க, 5000 ருபீஸ் பெறுமதியான வவுச்சர். இதை 3 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வவுச்சர் வந்து 15,000 மாறிடும். இப்போ இதை என்ன செய்வாங்கன்னா அனுப்புவோம். இதுதான் ஃபிஷ், இந்த ஸ்பேமோ ஃபிஷிங் மெயில்ஸ்ன்றது. மெயில்ஸ் அதே போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்குமா உங்களுக்கு, இன்றைக்கு வந்து இந்த ஏர்லைனுக்கு வந்து 100 வருஷம் முடியுது, நீங்கள் வந்து ஏர் டிக்கெட் வந்து மலேசியாவுக்கு வின் பண்ணணும்னு சொன்னால் இதை 100 பேருக்கு அனுப்புங்கண்டு. உண்மையிலே வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட சில நேரம் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்டீல் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சில நேரம் எங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து இமெயில் மூலமாகவும் செய்வாங்க. நாட் ஓன்லி வாட்ஸ்அப், மற்ற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, இது இமெயில் மூலமாகவும் நடக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலயமா இதை உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் த்ரூ இதை செய்யலாம். ஃபிஷிங் ஸ்பேம் இமெயில்ஸ், ஸ்பேம் சாட்ஸ், ஃபிஷிங் சாட்ஸ் இந்த மாதிரி அனுப்புவாங்க. நாங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரியே செஞ்சு அனுப்புவாங்க. மைக்ரோசாஃப்டாலே இந்த இது கொடுக்குறாங்க. எமிரேட்ஸ் மாதிரியே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாதிரியே செஞ்சு அனுப்புவாங்க. பீஸா ஹட் மாதிரியே செஞ்சு அனுப்புவாங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அவங்க அனுப்பக்கூடியது அது மாதிரி இருந்தாலும் அதில் சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை கிளிக் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். அதே போல் ஹார்வெஸ்ட் அண்ட் செல் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். இது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஃபிஷிங் இமெயிலை கிளிக் பண்ண ஒருத்தர்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாவை திருடலாம். ஸோ சிலவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டையும் திருடிடுவாங்க. இப்போ உதாரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன், நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு 5000 6000 கட்டி அவர் ஒரு மாத சந்தா கட்டி அவர் திரைப்படம் பார்க்குறதுக்கு ஒரு அக்கௌண்ட் எடுத்து வச்சிருப்பார். இவருடைய அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் திருடி ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அவரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பார், இன்னொருத்தரும் அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இமெயில் அட்ரஸ்களையும் சில பாஸ்வேர்டுகளையும் எடுத்து என்ன செய்கிறது, திருடி விற்கக்கூடிய ஒரு முறை. இப்போ உதாரணமாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் ஒரு ப்ரீமியம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஒரு ப்ரோ எடிஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை எனக்கும் என்ன செய்யலாம், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு என்ன மொபைலில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் வந்து ஹார்வெஸ்ட் அண்ட் செல் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்கிறது, இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். அடுத்தது வந்து அக்சஸ் ரெஸ்ட்ரிக்டடோ பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நீங்கள் ஏதாவது உங்களோட முக்கியமான டேட்டா வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ண இல்லாத அளவுக்கு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது அதுக்குள்ளே அடங்கும். அதே மாதிரி இல்லீகலி டிஸ்ட்ரிபியூட் மியூசிக், மூவிஸ் அண்ட் சாஃப்ட்வேர். அடுத்த இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு படமோ பாடல்களோ, இப்போ பாடல்கள் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அது ஓகே, அது அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் பார்க்கணும். ஆனால் திரைப்படம் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த காலங்களில் பெரும்பாலும் ஒரு கேமரா வந்து ஒரு தியேட்டரில் வச்சு அதை வந்து அந்த மூவியை வந்து என்ன செய்கிறாங்க, ஷார்ட் பண்ணி அதை எங்களுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அதை என்ன செய்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இல்லீகல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சாஃப்ட்வேர்ஸ், விலை உயர்ந்த சாஃப்ட்வேர்கள் இருக்கும், ஃப்ரீ இல்லை, அதுகளை வந்து என்ன செய்வாங்கன்னா க்ராக் பண்ணுற வேலைகள் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிபிள் அட்டாக் உண்டு. அதே போல் டிஸ்ட்ரிபியூட் சைல்டு போர்னோகிராஃபி, ஆபாச வீடியோக்கள், ஆபாச அந்த சிறு பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவங்களுக்கு கூட ஆபாச வீடியோக்கள் அனுப்புறது, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறது. இன்ஃபெக்ட் அதர் சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு இன்னொரு சிஸ்டத்தை இன்ஃபெக்ட் பண்ணி விடுறது. இப்போ நான் எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சைட் மூலமாக வருமானம் வருதுண்டா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சாஃப்ட்வேரை என்ன செய்கிறது, உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி விட்டுறது. ஸோ அது உங்களோட கம்ப்யூட்டர் இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். உங்களோட சில ஃபோன்கள்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம், நிறைய தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட சிஸ்டம் இன்ஃபெக்ட் ஆகிருச்சு ஏதோ ஒரு வகையில்.
ஸோ இதெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடிய வழிகள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதேபோல ப்ரோகிராம் வந்து ஹைட் பண்ணி அட்டாக் பண்றது ஒரு கம்ப்யூட்டர. இப்போ வந்து நான் என் கம்ப்யூட்டர்ல என்னென்ன ப்ரோகிராம் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டாஸ்க் மேனேஜரை போட்டு. ஸோ நான் இந்த ஓப்பன் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து வந்து ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இது வந்து என்னன்னு சொன்னா, இது என்ன சாஃப்ட்வேர் ரன் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு சில சாஃப்ட்வேர் என்ன செய்யலாம்னு சொன்னா, சில சாஃப்ட்வேர் ஹைட் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி வேலைகளும் செய்வாங்க. ஹைட் பண்ணி அட்டாக் பண்றது. அதே போல ஜென்ரேட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிராஃபிக். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பீஸா ஹட்டுன்னுங்களேன். பீஸா ஹட்டுக்கு வந்து நீங்க ஒரு பீஸா ஆர்டர் பண்றீங்க. அந்த பண்ணக்கூடிய நேரத்துல அவங்களோட சர்வர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இன்டேக் பண்ணிக்கொண்டு இருக்கும். உங்களோட இப்போ நீங்க ஒரு ஆர்டர் போடுவீங்க, நான் ஒரு ஆர்டர் போடுவேன். இதெல்லாம் போய்க்கொண்டு இருக்கும். இவங்களோட சிஸ்டத்தை வந்து விலத்தாட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ரொபோட்டிக்கா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்ஸை செஞ்சு வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஆர்டர்ஸ் அனுப்புறது. அனுப்பி அட்டாக் பண்றது. அப்ப அந்த கம்ப்யூட்டர் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு ஒரு நேரத்துல 10 ரிக்வெஸ்ட் தான் எடுக்க இயலும். ஆனா வந்து ஒரு 40, 50 ரிக்வெஸ்ட் அனுப்பினீங்கன்னு சொன்னா சிஸ்டம் ஹேங் ஆயிரும். உங்களுக்கு ஆர்டர் போட இயலாம அப்படியான நிலைமைகள் வரும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் பண்ணாம போகும். திடீர்னு Facebook ஒர்க் பண்ண இல்ல. இப்படி வரும். சில நேரங்கள்ல இது மாதிரியான ஒரு பாசிபிள் அட்டாக் ஒண்ணு நடந்திருக்கக்கூடும். ஆனா, அது ஒரு நாளும் வந்து அட்டாக் நடந்தத சொல்ல மாட்டாங்க. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி சர்வர் டவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில நேரம் உண்மையாவே சர்வர் டவுன், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் நடக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரியான ஜெனரேட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிராஃபிக் அனுப்பி என்ன பண்றதுன்னு சொன்னா அட்டாக் பண்றது. அதேபோல செக்யூரிட்டி மெஷர்ஸ். நீங்க வந்து இந்த மாதிரி அட்டாக் நடக்காம இருக்க என்னென்னலாம் பண்ணலாம்? நல்ல பாஸ்வேர்ட் யூஸ் பண்றது. ஸோ ரவி 123ன்னு போடாம உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஒரு பெஸ்ட் பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ரவின்றதை கூட வந்து எப்படி செய்யலாம்னு சொன்னால், நான் ஏற்கனவே அந்த யூசர் நேம் பற்றி பாஸ்வேர்ட் பற்றி பேசினதால நான் அதை சொல்கிறேன். ஸோ கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணலாம். அந்த ஏக்கு பதிலாக ஒரு சிம்பிள் போடலாம். ஸோ வி வருது அடுத்தது. விக்கு பதிலாக 5 போடலாம். ஏன்னா அது ரோமன் இலக்கம் வின்றதால. ஸோ ஐ வரும். சிம்பிள் ஐக்கு பதிலாக ஒரு எல் போடலாம். கேபிட்டல் எல் போடலாம். போட்டு அந்த 1, 2, 3க்கு பதிலாக ஒரு 1, 2, 3 இல்லாமல் உங்களுடைய ஒரு பர்த்டே போடலாம். பர்த்டே இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து 25ஆம் தேதி 3ஆம் மாதம் பிறந்த ஒருத்தர்ன்னு சொன்னால் 25/03ன்னு சொல்லி போடலாம். நீங்கள் பிறந்த வருடத்தை போடலாம். 2000 2000, 2001 2001 இந்த மாதிரி போடலாம். போட்டுட்டு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். உதாரணமாக யூஸ் பண்ணலாம். ஸ்டார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குதானே, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செக்யூரிட்டி மெஷர்ஸ் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்கிறது. அதே போல் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில், இப்போ இது மைக்ரோசாஃப்ட் நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சில நேரங்களில் வந்து எனக்கு பேச்சஸ் வரும், அப்டேட்ஸ் வரும். ஸோ இந்த அப்டேட்ஸ் அனுப்புறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய சில லூப் ஹோல்ஸ் இருக்கும், சில வீக்னஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி ஸோ இது த்ரூ எங்களுக்கு அட்டாக் பண்ணலாம்னு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து என்ன செய்யலாம், ரெடியாகி ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணலாம். ஸோ அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேச்சஸ் அனுப்புவாங்க. எப்படி ஒரு திடீர்னு சொல்லி எங்களுக்கு இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு தீவிரவாத கும்பல் தாக்குதல் நடத்த தீர்மானிக்குது. அப்போ தாக்குதல் நடத்த போகக்கூடிய நேரத்தில் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, அதிக பாதுகாப்பு போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது இருக்குதானே. இப்போ அது மாதிரி தான் அட்டாக் எப்போவுமே நடக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக வைங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் திருடி இன்னொரு ஹோட்டலுக்கு விற்கலாம். விற்றா அவங்களோட யார் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யார் வாராங்க, ஃபோன் நம்பர் என்ன, ஸோ அவங்கள கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கு மார்க்கெட் பண்ணி கொள்ளலாம். எங்களோட ஹோட்டல் இப்படி நாங்களும் ஒரு ஹோட்டல் செய்கிறோம். ஸோ அந்த பிஸ்னஸில் என்ன செய்யலாம், எங்களோட பக்கம் திருப்பலாம். அதுக்கு சில நேரங்களில் அட்டாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த அப்டேட்ஸ்களை நாம் சரியாக போட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கிறதுலேருந்து எங்களை தடுத்து கொள்ளலாம். அதே போல் வைரஸ் கார்ட்ஸ் கட்டாயம் வைரஸ் கார்டு வந்து அப் டு டேட் இருக்குதான்னு சொல்லி நாம் பார்க்கணும் எப்போவுமே. ஸோ இது ஏண்ட வைரஸ் கார்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப் டு டேட் இருக்குதான்னு சொல்லி. ஸோ வந்து இதில் டிக் ஒன்று விழுந்திருக்குது, நோ ஆக்ஷன் நீடட்.
ஸோ அப் டு டேட் இருக்குதுன்ற அர்த்தம். கடைசியா வந்து ஸ்கேன் வந்து 27ஆம் தேதி இன்றைக்கு 4:46க்கு ஒரு ஸ்கேன் போயிருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் ஒன்று போயிருக்குது. ஸோ இது மாதிரி அப்டேட்டா இருக்கணும். என்ட வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் வந்து அப் டு டேட். செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் இஸ் அப் டு டேட். ஸோ இந்த டேட்ல அப்டேட் ஆயிருக்குது. கடைசியா செக் பண்ணிக்குது. லாஸ்ட் அப்டேட் போயிருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப் டு டேட் இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் நாம் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், டோன்ட் கிளிக் அன்னோன் அன்சாலிசிட்டட் லிங்க்ஸ் ஆர் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சில நேரம் அனுப்புவாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைனுக்கு 10 வருஷம் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூருக்கு டிக்கெட் கிடைக்கும். இதெல்லாம் லிங்க் எல்லாம் கிளிக் பண்ண போவே கூடாது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண முதல்ல வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். உண்மையிலே இப்படி ஒரு ப்ரொமோஷன் போகுதா, நடக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். இல்லை சும்மா கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட சில நேரம் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஸ்பேம் வேறோ ஒரு அட்வேரோ இன்ஸ்டால் ஆகி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ரிமெம்பர் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இன் via standard unencrypted wireless are especially easy for hackers to intercept. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய ஒரு அன்என்கிரிப்டடான ஒரு வயர்லெஸ், சில நேரம் வைஃபை பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான அனுப்பக்கூடிய நேரத்தில் சில நேரம் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணி நடுவில் இடைமறித்து அதை வந்து உங்களோட இதை எடுத்துக்கொள்ளலாம், டேட்டாவை எடுத்துக்கொள்ளலாம், உங்களோட பாஸ்வேர்டை அவங்க ஹேக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் லுக் ஃபார் HTTP இன் URL. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு HTTPS சைட்டான்னு சொல்லி பார்க்கணும். உதாரணமாக நான் போகிறேன்னு வந்து ஒரு கிரிக் இன்ஃபோன்னு சொல்லுவோமே, கிரிக் பஸ். இந்த கிரிக் பஸ்ஸுக்கு போகிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு HTTPS சைட். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போயிட்டு எதுவும் பண ரீதியாவோ இல்லாட்டி எதுவும் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து HTTPS சைட்டாக இருக்கணும். அப்படி இந்த பூட்டு வந்து மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனெக்ஷன் வந்து செக்யூர்னு காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய மெஷர்ஸ். சில வெப்சைட்டுகள் இருக்கும் HTTP வெப்சைட்டாக இருக்கும், வெப்சைட்டாக இருக்காது, வெறுமனே HTTP வெப்சைட் ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து எஸ்ன்றது வந்து செக்யூரை குறிக்கும். அது அந்த இல்லாட்டி வந்து அது செக்யூர் இல்லை. இந்த பூட்டு மார்க் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் பூட், ஒரு இந்த ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகின்னு ஒரு லாக்ட மார்க் கொண்டு வரும். ஸோ ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கர்ஸ் வந்து ஒரு 26 ட்ரக்கர் வந்து பிளாக் ஆகிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிசியில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ், நீங்கள் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு மெஷர்ஸ். அடுத்தது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் த்ரெட்ஸ், பூட் செக்டர் வைரஸ், மேக்ரோ வைரஸ், வேர்ம்ஸ், ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்குது கம்ப்யூட்டரை பாதிக்கக்கூடியது. பூட் செக்டர் வைரஸ், இப்போ நான் ஏற்கனவே இது விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நாம் பேசினோம். ஸோ அது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பூட் பண்ணக்கூடிய நேரம் அது வரக்கூடிய ஒரு சில வைரஸ்கள் இருக்குது. அந்த வைரஸ், ஸோ மேக்ரோ வைரஸ், எக்ஸல் மாதிரியான சாஃப்ட்வேரில் வந்து மேக்ரோன்ற ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது, அது மூலமாக வைரஸ் அனுப்பலாம். அடுத்தது வேர்மை பொறுத்த வரைக்கும் வைரஸ் மாதிரி இல்லை, அது வந்து கொஞ்சம் வைரஸை விட வேகமாக பரவும். அதுக்கு வந்து ஒரு ஹொஸ்ட் தேவையில்லை. ஸோ ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், சில ப்ரோக்ராம் வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் பாதிக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் த்ரெட்ஸ், எங்களோட கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய த்ரெட்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வைரஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், வைரஸ் வந்தேன்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்கும்னு சொல்லி. ஸோ அந்த பாதிப்புகளை தான் வந்து எனக்கு எழுதியிருக்கிறாங்க. சில வைரஸ்கள் இது வந்து ஆயிரக்கணக்கான இமெயிலை ஒட்டவா ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது இந்த மாதிரியான விஷயங்கள், டிஸ்ட்ராய் த ஃபைல்ஸ், எங்களோட ஃபைல்ஸ்களை வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சு போட்டுரும். மெல் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகணுமோ அப்படி ரன் ஆகாமல் வேறு விதமாக ரன் ஆகி கொண்டிருக்கும். இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸை டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் வைரஸோட வேலைகள். க்ரீப்பர்ன்ற ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணது வந்து இந்த ஆப்பானெட்னு சொல்லக்கூடிய இது சாஃப்ட்வேர் என்னன்னு எனக்கு தெரியல, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சது வந்து இந்த ஆப்பானெட்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 1971 பாப் தோமஸ்ன்றவர் வந்து செஞ்சிருக்கிறார் அந்த வைரஸை. அதே போல் பூட் செக்டர் வைரஸ் மேலே போட்டிருந்தாங்க. அதோட பூட் செக்டர்னா வந்து
கம்ப்யூட்டர் பூட் பண்ணக்கூடிய நேரத்துல, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு டிஸ்க்க போட்டு நாங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவைன்னா ஒரு வைரஸ் என்ன செய்யலாம்? இன்ஜெக்ட் பண்ணி விடலாம். அதுக்கு தான் பூட் செக்டர் வைரஸ்ன்றது. அடுத்து மேக்ரோ வைரஸ். எக்ஸெல் மாதிரியான ப்ரோகிராம்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அது. அதுலயும் வந்து என்ன செய்யலாம்? வைரஸ கிரியேட் பண்ணி விடலாம். ஸோ அதெல்லாம் வந்து மேக்ரோ வைரஸ்ன்னு சொல்லப்படும். வேர்ம்ஸ். இது வந்து நாம எங்களுடைய எந்த ஒரு ஆக்ஷனும் தேவையில்ல. வேர்ம் ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நாங்க உதாரணமா சொல்றதுன்னா கொரோனா வைரஸ். கொரோனாவ பொறுத்தவரைக்கும் நாமளா நெனைக்க மாட்டோம். இத ஸ்ப்ரெட் பண்ணணும்னா ஆட்டோவா ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். அந்த மாதிரி. அந்த மாதிரியான ஒரு வைரஸ். அ சில வைரஸ்கள் இருக்கும். தும்மல் மாதிரி. தும்மல் தும்மல் விட்டு இன்னொருத்தருக்கு அந்த தும்மல் அவர் அந்த கிருமி போச்சுன்னு சொன்னா வர்ற வைரஸ். அ ரொம்ப ஈஸியா என்ன செய்யாது? போவாது. சில வைரஸ்கள் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாரி வைரஸ் தான் வந்து அ வைரஸ்ன்னுவாங்க. வேர்ம்ஸ பொறுத்தவரைக்கும் அது யூசருக்கு எந்த இதுவுமே இல்ல, கண்ட்ரோலுமே இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அது அதுல பாட்டுல வந்து போயிட்டு இந்த நெட்வொர்க் டிராஃபிக்க இன்கிரீஸ் பண்ணி, சிபியூவ வந்து கூடுதலா யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாரியான வேலைகள்லாம் செய்யும். அதேபோல வந்து அ அதர் ஹார்ம்ஃபுல் ப்ரோகிராம்ஸ். இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல சில பாப்அப்ஸ் வரும். நீங்க அ இத கிளிக் பண்ணுங்க, அத கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அது மாரி வரக்கூடியது வந்து ஹார்ம்ஃபுல் ப்ரோகிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ அதே மாரி பென் டிரைவ்கள்ல, சிடிஸ்கள்ல வந்து வாரது. அந்த மாதிரியான முறையில என்ன செய்யலாம்? இந்த ஹார்ம்ஃபுல் ப்ரோகிராம்ஸ் வந்து எங்களுக்கு வரக்கூடும். ஆ சஸ்பெக்டிங் அ வைரஸ் இல்லாட்டி ஒரு மால்வேர் இருக்குதுன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல அது எப்படி நாம பார்க்கலாம். என்ன சொல்றது? அது எப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம்? எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? டாஸ்க் மேனேஜர போட்டு அறிஞ்சு கொள்ளலாம். கண்ட்ரோல் ஆல்ட்டோ டெலீட்ட போட்டீங்கன்னு சொன்னா, ரைட் கிளிக் பண்ணா டாஸ்க் மேனேஜருக்கு போவோம். ஸோ இது கண்ட்ரோல் ஆல்ட்டோ டெலீட்டும் அடிக்கலாம். அப்லாட்டி இந்த டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணா டாஸ்க் மேனேஜருக்கு போகலாம். அதுவும் ஒரு முறை. இப்ப நீங்க இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணாத எதுவும் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. பார்த்து அந்த சில நேரங்கள்ல அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிடல. ஆனா அது ரன் ஆகுது. நெறைய சிபியூ யூஸ் பண்ணுது. இப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, சிபியூ பெருசா யூஸ் பண்ணது இல்ல. என்ட சிபியூ ஒரு 17% தான் யூஸ் ஆகுது. சில சாஃப்ட்வேர்களுக்கும் ஒரு 90% 95% வந்து சிபியூ வந்து அது என்ன செய்யும்? ஹோல்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் சில நேரம் வைரஸா இருக்கலாம். ஸோ அது எப்படி இந்த டாஸ்க் மேனேஜர போட்டும் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம்னு சொல்றது தான் அவங்க போட்டிக்கிறாங்க. டெரிபிள் ஸ்லோனஸ். சரியான ஸ்லோவா இருக்கும் கம்ப்யூட்டர். ஆ தேவையில்லாத மவுஸ் மூவ்மெண்ட் நடக்கும். இப்ப நான் மூவ் பண்றேன். சில நேரம் அது ஆட்டோவா மூவ் ஆகும். நான் லெஃப்ட்க்கு எடுப்பேன். அதை விட கூடுதலா மூவ் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வைரஸ் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வீட்ல பேய் இருந்துன்னு சொன்னா அது ஆட்டோவா மூவ் ஆகும் அந்த மாரி. இப்ப நாங்க அ பார்த்திருப்போம். ஸோ திரைப்படங்கள்ல அந்த மாதிரியான வேலைகள் ஆட்டோவா செய்யும். சில நேரங்கள்ல வந்து ஆட்டோவா இஜெக்ட் பண்ணும். எங்களோட சிடி டிரைவ இஜெக்ட் பண்ணும். சிடிய போட்டோன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேய் பூந்த மாதிரி. ஒரு ஒரு மனித உடலுக்குள்ள பேய் பூந்தா எப்படி நாம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமோ, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு வைரஸ் வாருதுன்றது. ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள வைரஸ் வந்தா என்னென்ன வேலை செய்யுமோ, அ ரொம்ப எங்களுக்கு சோர்வா இருக்கும், வொர்க் பண்ண இயலாது. இதே தான் கம்ப்யூட்டருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரியான கேள்விகள் வந்தா எழுதிக் கொள்ளலாம். ஹார்ட்வேர் த்ரெட்ஸ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய அ எங்களுக்கு வரக்கூடிய த்ரெட்ஸ். ஸோ அது என்ன மாதிரியான த்ரெட்டுகள் எங்களுக்கு வரலாம்? எங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள். ஸோ பவர் ஃபால்ட், பழசாகுறது, ஏஜ் ஆகுறது, ஆ மத்தது வந்து ஃபிங்கர் ஃபால்ஸ், கேர்லெஸ் டேமேஜ் எங்களை அறியாம டேமேஜ் பண்ணிக் கொள்றது நாம. அந்த மாதிரியான வேலைகள் வந்து என்ன செய்யலாம்? ஹார்ட்வேர் ஃபால்ட்டா பார்க்கப்படும். அதே இவங்க என்ன சொல்லிறாங்கன்னு சொன்னா, இந்த ஹார்ட்வேர் த்ரெட்ல வந்து சாஃப்ட்வேர் மூலமாவும் சில ஹார்ட்வேர பாதிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய அந்த வைரஸ்கள் இருக்குதே, அது கூட வந்து என்ன செய்யலாம்? இந்த ஹார்ட்வேர இந்த மாதிரி பாதிக்கலாம்ன்றத இதுல சொல்ல வாராங்க. பவர் ஃபால்ட் நடக்கும். சில நேரம் ஆட்டோவா பவர் ஆஃப் ஆயிடும் வைரஸ் ஒண்ணு இருக்கிறதால. இந்த மாதிரியான வேலைகள் கம்பேட்டிபிளா இருக்கக்கூடிய ஒன்று கம்பேட்டிபிள் இல்லாம மாறலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. கேர்லெஸ் டேமேஜ், ஃபிங்கர் ஃபால்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்ன ஒரு வைரஸ் மூலமா என்னென்ன பாதிப்புகள் எங்களை வந்து அடையும்ன்றத. ஸோ ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் லீகல் ரெகுலேஷன்ஸ். லீகலா வந்து இருக்கக்கூடிய சில பாடிஸ்
ஐசிடி பாடிஸ் தான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. சில நேரம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதணும். சின்டெக் அதே போல் ஐசிடிஏ அதனுடைய விரிவாக்கம் தான் இது. அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் டேட்டா ப்ரொடெக்ஷன் லோ என்னென்ன லோ இருக்குது ஸ்ரீலங்காவில். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஆக்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் ஆன் ஐசிடி டெவலப்மெண்ட், அதாவது லெஜிட்டாக இருக்கக்கூடிய ஐசிடி டெவலப்மெண்ட் பாடிஸ் என்னென்னன்றதை இவங்க போட்டிக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுகள் தான் வந்து இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆக்ட், எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஆக்ட், பேமெண்ட் டிவைஸ் ஃப்ராட் ஆக்ட், இதெல்லாம் வந்து சில அதாவது லெஜிஸ்லேஷன். இதுகளை வந்து எப்படி சொல்கிறது, தமிழில் விளங்கப்படுத்தியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சரியான தமிழ் சொல் வரல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லீகலாக இருக்கக்கூடிய சில ஆக்ட், இந்த ஆக்டுகளை ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா சரி. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு தமிழில் படிக்கணும்னு யார் சரி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க.